தொடக்கம் எப்படி இருந்தது, வரலாற்றுடைய முடிவு, நம்ம வரலாற்றுடைய முடிவில் இருக்கிறோம்னு சொல்றோம். இப்போ இது எப்படி இருந்தது, இது ஏன் பொருத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு வரலாற்றுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா வரலாறு எப்படி தொடங்குச்சுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேம் நீங்கள் வரீங்க, கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதாவது புரியுமா? அவன் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கான், இவன் என்ன டார்கெட் வச்சிருக்கான், எத்தனை விக்கெட்டு போயிருக்கு, இன்னும் எவ்வளோ அடிக்கும். இப்போ கடைசி பேட்ஸ்மேன் ஒருத்தன் இறங்குறான், இதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இது 1400 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற மேட்ச். நாம வந்து டேல் அண்டர், நம்ம ஆளுங்க வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற நமக்கு தெரியணும்ல. இப்போ நபிசுல்லாஹ் மிகப்பெரிய செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள் அவங்க விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு, நாம தான் வின் பண்ண போறோங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ வரலாற்றுடைய தொடக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சாதான் வரலாற்றுடைய முடிவை பற்றிய உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அது எப்படி தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் கனெக்ஷன் இருந்தே ஆகணுமா? ஒரு கேள்வி வரும்ல, அதெல்லாம் இருந்தே ஆகணுமா? ஏன் தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம்ல? இது மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்குண்டான பதில் தான் வந்து விரிவா பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு மீன் பிடிக்கிற கிளாஸ்ன்னு வச்சுங்க. மீன் கொடுக்குற கிளாஸ் இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற கிளாஸ். நாம வந்து எதிர்பார்க்கறதே நம்முடைய சகோதரர்களுக்கு அதுதான். நான் வந்து ஒரு ஆசிரியர், நீங்களாம் மாணவர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு லீடர், நீங்களாம் என்னுடைய ஃபாலோவர் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அல்லாஹ் இந்த சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கான். அதை வந்து நான் வந்து இவர் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா அவருடைய அடிமைன்லாம் கிடையாது. அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. இம்ரான் ஹுசைன் நாளைக்கு வந்து நபின்னு சொன்னால் பையத் செஞ்சுருவான், செய்ய மாட்டோம். அந்த அளவுக்குலாம் முட்டாளா எல்லாரும் எஸ்டிமேட் போடாதீங்க. யாரையுமே எஸ்டிமேட்டாக, இதுதான் விஷயமே. அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போயிடுறது. இப்போ காதியானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுனாங்க, கடைசியாக வந்து இப்படி தான் போனாங்க அப்படின்னா, அப்போ குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவங்க எல்லாரும் காதியானியாக போவாங்கன்னு தான் சொல்லணும். அதானே சொல்லணும். அப்போ நீ குர்ஆன் ஹதீஸில் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் யாருன்னு? எல்லாரும் காதியானி. அவன் எல்லாரும் உன்ன மாதிரி தான், எல்லாம் புகாரின்னா முஸ்லீமுன்னா. இத்தனைக்கு அவன் சுன்னி பிரிவை சார்ந்தவன், ஷியாக்களை வழிகட்ட வருங்கிறோம். ஆனால் அவன் ஷியாக்களை சார்ந்தவன் கிடையாது. அப்போ சுன்னி பிரிவை சார்ந்தவன் தான் அவன். நாம் எந்த புகாரி சொன்னோமோ அந்த புகாரி அந்த முஸ்லீம் தான் அவனும் வந்து காமிச்சிட்டு இருந்தான். தாவில் தவறாக கொடுத்தோம். அப்போ இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து முன்னாடியே அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க, உழைக்காமலே சத்தியம் அறியறதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுதான் உண்மை. பாடுபடுறதுக்கு தயார் இல்லை. 1க்கு 4 புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம், 1க்கு 4 கருத்தெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, அவங்களாம் நாங்கள் பிடிச்சிக்கணும், நேர்வழின்னு எங்களுக்கு கூட்டி போயிட்டே இருக்கணும். ஒரு மன்ஹஜ் காட்டுங்க, ஏதோ ஒரு மன்ஹஜ், அது நல்லா இனிக்கும். அதாவது மன்ஹஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நாங்கள் இவங்களுடைய வழியில் போகிறோம், அவங்களோட வழியில் போகிறோம் அப்படின்னு அதையாவது செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் உண்மையிலே வந்து அந்த சலஃபுடைய மன்ஹஜுங்கிறது என்ன. சலஃபுடைய மன்ஹஜ் யாராவது வந்து நிராகரிக்க முடியுமா? இங்கே வந்து நம்ம கர்பலா பயானை வந்து தொடராக பார்த்தாங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சஹாபாவும் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்களுடைய தியாகங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தது. அவங்கள மதிக்கணும், அவங்கள மதிக்கணும். நம்ம முஸ்லீம்களே கிடையாதுன்னு சொல்கிறோம். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் ஒரு பங்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள நேசிக்கிறது ஈமானில் ஒரு பங்கு. யாருக்கு ஈமான் இருக்கோ அவன் எப்படி சலஃபுகளுடைய மன்ஹஜ் வந்து தூக்கி போடுவான்? அல்லாஹ் சொல்கிறான்ல, மண்டை குழம்பி போனவனை தவிர வேறு யாரும் இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு. அது மாதிரி கிறுக்கன் தான் வந்து சலஃபுகளை வந்து பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் சலஃபுகளுடைய வழிமுறை எதுங்கிறது தான் இங்கே பஞ்சாயத்து. சலஃபுகளை தான் நாங்களும் பின்பற்ற சொல்கிறோம், இம்ரான் ஹுசைனும் அதுதான் பின்பற்ற சொல்கிறார். சலஃபுகளை பின்பற்றுவது என்ன அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த வரலாற்றுடைய ஆரம்பமும் வரலாற்றுடைய முடிவும், வரலாற்றின் மனிதகுல வரலாற்றின் தொடக்கமும் மனிதகுல வரலாற்றின் முடிவும் தொடர்புள்ளது. ஒன்றோடு ஒன்று தொடர்புக்கு இதை பற்றி குர்ஆன் சொல்லுது. வரலாற்றிலிருந்து நல்லவர்களும் வாழ்ந்திருப்பாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வரலாற்றில் நல்லவங்களும் வாழ்ந்திருப்பாங்க, கெட்டவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், 2 பேரையுமே நமக்கு காமிச்சிட்டே வரான். வரலாற்றில் இருக்கிற நல்லவர்களையும் பாருங்க, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி யோசிச்சாங்க, இவங்க எப்படி நடந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டே வரான். வரலாற்றில் கெட்டவர்களுடைய ஒரு லிஸ்ட்டும் போட்டு இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க என்ன பண்ணாங்க காமிச்சிட்டே வரான். அப்போ இது 2மே நமக்கு எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா, படிப்பினைக்காகத்தான். ஏன் இந்த கெட்டவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, 2வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இந்த வரலாறு எல்லாம் ஏன், இந்த பழைய கதைகள் ஏன் நமக்கு இப்போ சொல்லணும்? ஆதம் நபி இப்லீஸுடைய சம்பவம் எத்தனை இடத்துல இருக்குது? 7 இடத்துல இருக்குது. சரி, முடிஞ்சு போன கதை, நாம் மறுபடியும் அந்த எக்ஸாமுக்கு போக போகிறோமா? அப்போ எதுக்காக அல்லாஹ் சொல்லணும்ல? ஸோ அது எல்லாமே நமக்கு படிப்பினைங்கிறதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 118 சொல்கிறான், இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சிகள் எதுவும் வரவில்லை என்று. அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்கள் கூறுவதைப் போலவே தான் அவர்களும் கூறினார்கள். இந்த முன்னாடி இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் பேசுனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மெசேஜ் சொல்கிறான், இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை போன்றவையே தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உள்ளங்கள் இருக்கிற மனித மனம், இவன் என்னதான் இவன் வந்து காலத்துக்கு காலம் அப்டேட் ஆனாலும் சிந்தனை அப்டேட்டே ஆகாது.
புரியுங்களா? அந்த காலத்தில் ஒருத்தன் தப்பானவன் எந்த ரூட்டில் திங்க் பண்ணணும். ஆதமுடைய 2 மகன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒருத்தன் தனக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறான். அதாவது தன்னை விட அவனை வந்து அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சிட்டான். அதாவது ஆதம் நபியுடைய ஒரு மகனுடைய குர்பானி ஏற்கப்பட்டுச்சு, இன்னொரு மகனுடைய குர்பானி ஏற்கப்படலை. ஆனால் இவனுக்கு சிந்தனை என்ன வந்துச்சு? என்னுடைய குர்பானியை சரி பண்ணணும்னு அவன் நினைச்சானா? பண்ணல. இவனை வழியிலிருந்து நவுத்திட்டா நாம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சான். இன்னைக்கு இந்த சிந்தனை எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? கொலை பண்ற ஒவ்வொருத்தன்ட்டையும் அவன் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய காம்படிட்டரை இல்லாம பண்ணா நாம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். அப்ப இந்த குறுக்கு புத்தி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சொல்ற இந்த 2118 வசனம் அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு முன் இருந்தவர்களை போன்றதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றான். அப்ப இன்னொரு இடத்துல சொல்றான், இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? முன்னாடி வாழ்ந்தாங்களா? அவங்களாம் எப்படி அழிஞ்சு போனாங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் சொல்றான்? அவர்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குது, அவர்கள் சிந்திப்பதற்காக இவ்வரலாறுகளை கூறுவீராக. 7வது அத்தியாயத்தில் 176, 12, 109, 12, 111. இப்போ இந்த 3 வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? இது சொல்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரலாற்றோட தொடர்பு படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றோம். யூசுப் நபியுடைய தோழியர் போன்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. என் பேச்சு நீங்க கேட்கலன்னு தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அப்போ யூசுப் நபியுடைய தோழியரோட ஏன் மேரேஜ் பண்றாங்க? அதுக்கு பின்னாடி யோசிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க சிந்திக்க வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பார்த்தீங்கன்னா புகாரியில் 7303வது ஹதீஸில், அதே மாதிரி 4823வது ஹதீஸில் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து பஞ்சம் நிறைந்த 7 ஆண்டுகளை போல் இவர்களுக்கும் 7 ஆண்டுகளை கொடுத்து எனக்கு உதவியாக அப்படிங்கிறாங்க. குறைஷிகளுக்காக எதிராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறாங்க. அது ஒரு வந்தது கட்டம். அப்போ இங்கே எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் பொறுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு வந்து இந்த அம்ரு பின் அப்துல் வத்த கொலை பண்ணுறாருல, இந்த அகல்பூரில் வந்து இந்த தாண்டி ஒருத்தன் வரான்ல, அவனை வந்து கொலை பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது வந்து ஜாலூத்தை வந்து தாவூத் கொன்னதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்படியே தபுக் போரில் வந்து ஒரு நீரோடை வருது. அப்போ வந்து இந்த தலாயிலுன்னு பைஹக்கில் அந்த ஹதீஸ் வரும், அந்த நீரோடை ஒன்று வரும், அது ஜாலூத்துடைய படையினருக்கு வந்து அந்த நீரோடை சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த தாலூத்துடைய படை இருக்குல்ல, இந்த நீரோடையிலேருந்து குடிக்கூடாதுன்ற சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தடை வச்சிருப்பா, ஒரு கையளவு குடிக்கலான்ட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கவே கூடாதும்பாங்க. அப்போ அதே தான் வந்து பொருத்துவாங்க வரலாற்றோட. அதே வந்து புகாரியில் 3959 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பத்ரில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தாலூத்துடைய படையினருடைய எண்ணிக்கையும் சமமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்கங்கே வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்படி தான் பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, மொத்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் வந்து கிட்டத்தட்ட பல அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல கிதாபுகள் மூலமாகவும் வந்திருக்குது. சரியான கிதாபுகள்லேயே புகாரி முஸ்லீமில் கூட இருக்கிற ஹதீஸ். அது விரிவாக கூடுதல் தகவலோட முன்னாடி நிறைய கிதாபுகள் அந்த துர்க்கு நிறைய கிடைக்கும். முஸ்லீமில் 5184வது ஹதீஸ், புகாரியில் 3456வது ஹதீஸ். பனி இஸ்ராயல்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சமுதாயத்தையே காமிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பனி இஸ்ராயல் உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறையை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம், அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்திருந்தால் கூட நீங்களும் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமே பின்பற்றுவோம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேறு யாரை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்துடைய வரலாறுலேயே நமக்கு படிப்பினை இருக்குது. இப்போ அதனால தான் நாம் பேசுகிற பயான்கள்லாம் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், பனி இஸ்ராயல்களோட தொடர்பு இழுத்துட்டே இருக்கும். பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க, நாம் இப்படி பண்ணிடக்கூடாது. பனி இஸ்ராயல்கள் இப்படி ஏன் நடந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம வாழ்க்கை வரலாறு தான் அது. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறது பனி இஸ்ராயல்களுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக எல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டான். இப்போ அதே தான் வந்து இங்கே சொல்லிட்டு வர்றான். இப்போ இதில் இன்னொரு முன்னுதாரணமும் பாருங்கள். இது வந்து அமெரிக்காவுடைய $1 நோட்டு, $1 நோட்டு அமெரிக்காவுடையது. அப்போ இப்போ இன்னைக்கு இந்தியா ரூபாவுடைய $50 நோட்டு, $100 நோட்டு இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கோம்? காந்தியோடைய படம் போட்டிருக்கோம். அப்போ அந்த ராட்டனும் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சிம்பிளுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல, சும்மா கிடையாது எந்த ஒரு சிம்பிளும். இப்போ இவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க? பிரமிடு பயன்படுத்துகிறாங்க. பிரமிடுக்கு மேலே ஒரு இடைவெளி இருக்குது. அந்த பிரமிடு தொடர்ச்சியாக இல்லை, பிரமிடு இருக்குது, நடுவில் ஒரு கட்டு இருக்குது, மேல் பகுதி விலகி நிற்குது, மேலே இருக்கிற அந்த பகுதி விலகி நிற்குது. அந்த விலகி நிற்கிற அந்த பகுதி ஒரு கண் இருக்குது. பிரமிடுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு? எகிப்தில் இருக்கிற பிரமிடுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? தொடர்பு இல்லாமல் இவன் போட்டிருப்பானா? ஒரு விசிட்டிங் கார்டு டிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு கோடு கூட சும்மா போட மாட்டாங்க, அது ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கோடு இப்படி போடுதுங்கம்மா. ஃபோன் நம்பரு இப்படி போட்டிருப்பான், ஃபோனுக்கு பதிலாக அந்த செல்ஃபோனுடைய சிம்பிள் போட்டிருப்பான் விசிட்டிங் கார்டில். ஏன் அப்படின்னா செல்ஃபோன் நம்பரு அப்படிங்கிறது. அது இப்போ அந்த காலத்தில் பிபினா பிபி போடுவான், ஏன்னா பக்கத்துக்கு வீட்டு நம்பருன்னு. ஒரு விசிட்டிங் கார்டே சாதாரணமாக டிசைன் பண்ண மாட்டோம்.
அப்போ ரூபா நோட்டில் வந்து இவன் கொண்டு வரான். அப்போ இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறான்? மெசேஜே இருக்காது, இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. சிந்திக்கவே மாட்டோமா நம்ம முஸ்லீம் சமுதாயம்? சிந்திக்கவே மாட்டோமா? இந்த பிரமிடு பற்றி குரானில் திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல இருக்குது? இந்த பிரமிடு கட்டினவனை பற்றி தான் குரானில் எவ்வளோ இடத்துல இருக்குது. அப்போ அவனோட நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அப்போ கடைசி காலகட்டம் ஒரு ஃபிரௌனியத்தான ஒரு ஆட்சி வரும், அவன் ஃபிரௌனுடைய ஐடியாலஜியை பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. இங்கே வந்து மெசேஜ். அப்போ இவன் டிக்ளேர் பண்ணுறான், எங்களுடைய ரோல் மாடல் ஃபிரௌனு. எங்களுடைய ரோல் மாடல் யார்? ஃபிரௌன். அப்போ ஃபிரௌன் என்ன பண்ணால் நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் இருக்குல்ல, இந்த கோட்டு சுட்டு போட்ட ஃபிரௌன்கள் இன்னைக்கு பார்க்கலாம் நீங்கள். அதை நம்ம பொறுத்துல என்ன சொல்கிறாங்க, இவங்க போய் ஃபிரௌன் பாருங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன், அவனை போய் இந்த காலத்தில் இப்படி பொறுத்துறாங்க, அந்த காலத்தில் அப்படி பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சும்மா வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை உலகத்தை. என்ன விஷயம்னா, நம்ம உலகத்தை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் போயிட்டுருக்கோம். என் கடை, என் தொழில், என் வாழ்க்கை, எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும், வேற எவனோ எப்படியோ போட்டும், அதை பற்றி உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாவது நம்ம சிந்திச்சு வேற தேடி இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ தெரியும் இதெல்லாம் எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது. அப்போ இங்கே சமுதாயத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சமுதாயம் கூட ஒரே மாதிரி தான் சிந்திக்கும், ஒரே மாதிரி தான் செயல்படும், ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய சமுதாயத்திலையும் அதே தான் இருக்கும். அங்கே என்னென்ன இருந்துச்சு அது எல்லாமே இங்கே இருக்கும். அவன் வேதத்தை மாற்றினானா, டைரெக்டாக எழுத்தை நீக்கிட்டானா, இங்கே எழுத்து மாற்ற முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி நடக்கும்? மீனிங் மாற்றுவோம், அதான் நடக்கும். எழுத்துக்கள் அதே இருக்குங்க, குர்ஆனுடைய எழுத்துக்கள் அதே இருக்கும். அந்த வேலைகள், அந்த வேதம் அல்லாதது வேதத்தை நீங்கள் உணர்வது போல் நாவுகளை சுழட்டுவாங்கன்னு அதுங்க பனி இஸ்ராயீல்கள் மேலே 2வது அத்தியாயத்தில் எடுங்க. 40வது வசனத்திலிருந்து 120 வரைக்கும் ஒரு பெரிய எஃப்ஐஆர் ஒன்று தாக்கல் பண்ணியிருப்பான். அல்லாஹ் பனி இஸ்ராயீல்களை பற்றி ஒரு முதல் குற்ற பத்திரிகை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருப்பான். இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, அதான் இருக்கும் தெரியுமில்ல, குர்ஆனில் எடுத்து பாருங்கன்னா அதான் இருக்கும். இதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. ஏன் அதை சொல்கிறான்? அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அவங்க இதை பண்ணாங்க, நீ இதை பண்ணாத, அதான் மேட்ரு. அப்போ இது மாதிரி படிப்பினைக்காக நம்ம வரலாற்றை பொறுத்துறோம், நம்ம வந்து ஒரு த்ரில்லிங்குக்காகவும் அப்படியே மக்களை ஆச்சரியப்படுத்தி வந்து அப்படியே அவங்கள வந்து நம்முடைய இதில் ஈர்க்கிறதுக்காகவும் கூட்டம் சேர்க்கறதுக்காகவும் கிடையாது. அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நெருங்கத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் நமக்கு உலகியல் ரீதியாக இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். இது பற்றி முதல் வசனம், இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் முதல் வசனம், வரலாற்றுடைய ஆரம்பம் முடிவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பேசுகிற